ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு இங்க இருந்து நாங்க கிளம்பிடணும். அதுதான் நல்லது சித்தப்பா. ஆமாங்கா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம சைலண்டா போயிடலாம். தனியா போனதுக்கு அப்புறம் சித்திக்கு தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனை வராதுல்ல. ஆமா கீர்த்தனா, அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. சித்தப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து தரேன்னு சொன்னீங்களே, அதை சீக்கிரம் பார்த்து கொடுங்க சித்தப்பா. நாங்க எங்க வழியை பார்த்துட்டு போயிடுறோம். அம்மாடி, நானும் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரமா ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்மா. சரிங்க சித்தப்பா. நாளைக்கு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். அதுக்குள்ள பேச்சு திசை மாறி போயிடுச்சு. ஐயர்கிட்ட அண்ணனோட போட்டோவை கொடுத்து தேவையான பொருட்களை வாங்கிக்க சொல்லி பணமும் கொடுத்துட்டு வந்துட்டேன். காரியத்தை குன்றத்தூர் தாண்டி இருக்கிற திருநீர் குளத்தங்கரை அம்மன் கோயில்ல பண்ணணும்னு சொன்னாரு. அங்க பண்ணாதான் ரொம்ப விசேஷமா. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காலையில 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். நம்ம எல்லாரும் அங்க போயிடணும். சரியா? எல்லாருமே எப்படி போறது சித்தப்பா? தம்பி மனோஜ் ஸ்கூலுக்கு போறேன்னு வந்துடலாம், இவ காலேஜுக்கு போறேன்னு வந்துடலாம். ஆனா நான் வீட்டுல வேலை பார்க்கணுமே. சித்தி என்ன விட மாட்டாங்களே. என்ன தடங்கள் வந்தாலும் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் பண்ணிடணும்னு உறுதியா இருக்கேன். ஆனா சித்திய மீறி எப்படி பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. கீர்த்தனோட காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பிரின்சிபால பார்த்து டைம் வாங்கணும். அதுக்கு நீதான் போகணும்னு சித்தி கிட்ட சொல்லு. அவ உன்னை விட்டுருவா. நான் சித்தி கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லி முதல்லயே கிளம்பி போயிடுறேன். நீங்களும் வந்ததும் எல்லாருமா போய் காரியத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். அக்கா, இது பெட்டர் ஐடியா அக்கா. இந்த மாதிரியே பண்ணிடலாம். சித்திக்கும் டவுட் வராதுல்ல. அப்படின்னா நாளைக்கு நான் சீக்கிரமா எந்திரிச்சு செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். அப்பதான் சித்தி என்ன போக விடுவாங்க. இல்லனா வேலை இருக்குன்னு சொல்லி என்ன போக விட மாட்டாங்க. கரெக்டுக்கா, நீ அந்த மாதிரியே பண்ணிடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்மா, காரியம் பண்றப்ப வெறும் வயித்தோட தான் இருக்கணுமா. அப்பதான் நாம பண்ற காரியத்தை அண்ணனோட ஆத்மா ஏத்துக்கிட்டு நிம்மதியா இந்த பூமியை விட்டு போகுமா. ஐயர் தான் சொன்னாரு. அதனால நாளைக்கு யாரும் சாப்பிட வேண்டாம். சரிங்க சித்தப்பா, அந்த மாதிரியே போகலாம். அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் சித்தப்பா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன எங்க இருக்க? என்னமோ நிம்மதியா அதுன்னு சொல்லிட்டு இருந்த, என்ன விஷயம்? அது வந்து ஏதோ சத்தம் கேட்டது. அதான் உள்ள வந்து பார்த்தா பசங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பூனை போச்சான். என்னது என்னது பூனையை பார்த்து பிள்ளைங்க பயந்ததனால, பசங்க பயந்ததனால தைரியம் கொடுக்க வந்தேன். நீ தைரியம் சொல்லி இதுங்கெல்லாம் தைரியமா இருக்க போதுங்களா? விளங்கிடும். இந்தா இதப்படி வீட்டுல சமைச்சதெல்லாம் மீதி வச்சிருக்கேன். கொட்டிக்கிட்டு சீக்கிரம் படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் லைட் எரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பில்லு எகிரிடும். சாப்பிடுங்க. யோ வாயா.
கிட்ட போய் சொல்லி கிளம்பிட வேண்டியதுதான். வெளியில போய் மறக்காம திவ்யாக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு போனோம். மா மா இருடி வரேன். என்னடி நான் காலேஜ் கிளம்புறேம்மா. என்னடி அதிசயமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் காலேஜ் கிளம்பிட்ட? இத பார், சென்னை விட்டு போன மழை திரும்ப வந்துட போகுது. மா காலங்கத்தால் கலாய்க்கிறியா? எனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா, அதான் போறேன். என்னது ஸ்பெஷல் கிளாஸா? ஏண்டி நீ ரெகுலரா நடக்கிற கிளாஸ்க்கே போக மாட்ட, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கிளம்புற? உனக்கு என்ன புத்தி கித்தி வந்துருச்சா என்ன? ஆமா புத்தி வந்துருச்சு. போதுமா, நான் காலேஜ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். ம், ஒழுங்கா படி. இந்த வீட்டுக்கு வந்த கண்டதுங்கெல்லாம் கரெக்டா ஒழுங்கா காலேஜுக்கு போறாங்க, நல்லா படிக்கிறாங்கடி. ஆனா நீ இந்த வீட்டு முதலாளியோட பொண்ணு. அவங்கள விட நீ நல்லா படிச்சாதான் உனக்கும் மரியாதை, எனக்கும் கௌரவம். மா காலையிலே ஆரம்பிக்காத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். சரிடி, பத்திரமா பார்த்து போ என்ன. ஹலோ ஹலோ திவ்யா, நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். நேரா குன்றத்தூர் குளத்தங்கரை அம்மன் கோயிலுக்கு வந்துடுறேன். நீ அங்க வந்துரு. சரிடி, சீக்கிரம் வந்துரு. சரி. பவானி, பவானி, பவா. ஏன் இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு காஃபி தானே வேணும், இதை போட்டு கொண்டு வர இருங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் பாருக்கு கிளம்புறேன். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு. என்னால நம்பவே முடியலையா. எப்பவும் பாருக்கு போ நான் தான் சொல்லுவேன். இன்னைக்கு நீயே எழுந்திருச்சு 7:30 மணிக்கெல்லாம் பாருக்கு போறேங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. அது இல்ல பவானி, காலையில வாட்டர் பாட்டில் லோடு வரப்போகுது. நான் போலன்னு வைக்க, அப்புறம் கூடுதலா 2-3 கேஸ் தப்பு கணக்க காட்டிடுவான். அது உனக்கு தானே நஷ்டம். அதான் கிளம்பிட்டேன். ஐயோ, இந்த மனுஷனுக்கு இந்த புத்தி எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியலையே. எனக்கு நஷ்டமாக கூடாதுன்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேல்ல. யோ, இந்த புத்தி இன்னைக்கு மட்டும் இல்லையா, என்னைக்கும் இருக்கணும். அப்பதான் பொழைக்க முடியும். சரி, இத பாரு, இந்த காலி பாட்டில் கணக்கெல்லாம் கணக்கு எழுதி தரேன்னு சொன்னாரு. முதல் வேலையை அதை எழுதி வாங்கிட்டு வந்துரு. கண்டிப்பா எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன். நில்லியா. என்னையா சாப்பிடாம வெறும் வயித்தோட போற? ஒரு வாய் சாப்பிட்டு போ. காரியம் பண்றப்ப வெறும் வயித்தோட தான் இருக்கணும். என்னையா யோசனை? உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு இட்லி இருக்கு, வந்து சாப்பிட்டு போய்யா. வேணாம் பவானி. வேணாமா? எப்பவும் திங்கறதுக்கு முதல் ஆளா வந்து நிப்ப, இன்னைக்கு என்னையா வேணாங்கிற? அது வந்து வயிறு சரியில்லை, அதான். எனக்கு என்னமோ ஆளே சரியில்லைன்னு தோணுது. சரி, போயிட்டு வா. சரி பவானி, வரேன். கீர்த்தனா அக்கா, சித்தி சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ சித்தப்பா சொன்ன மாதிரி ஃபீஸ் விஷயமா காலேஜுக்கு போகணும்னு சித்தி கிட்ட சொல்லிட்டு நாம எல்லாரும் கிளம்பிடலாம். சித்தப்பா வேற நமக்காக தெருமுனையில வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. வாங்க போலாம். இது வரேன்க்கா. போலாம். போலாமா? நீங்க இங்கே இருங்க, இதோ வரேன். அம்மா, அம்மா, வந்துட்டியா? என்ன இன்னைக்கு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்ட போல இருக்கு. ஆமாம்மா, தங்கச்சி கூட காலேஜ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டேன். காலேஜுக்கு போறியா? எதுக்கு? கீர்த்தனா காலேஜ் ஃபீஸ் கட்டல. அதான்
பிரின்சிபாலை பார்த்து டைம் கேட்டுட்டு வரலான்னு போறேன். நினைச்சேன்டி இப்படி ஏதாவது ஆரம்பிப்பேன்னு நினைச்சேன். என்னடி பாக்குற, முதல்ல ஃபீஸ் கட்ட டைம் கேப்ப, அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட முடியல அம்மா பணம் கொடுங்கன்னு என்ன கேப்ப. இதுக்கு தானே நீ பிள்ளையார் சுழி போடுற. அந்த மனுஷங்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்டி நானு, இதுங்களெல்லாம் பரிதாபப்பட்டு வேலைக்கு சேர்க்காதீங்கன்னு. கேட்டாதானே அந்த மனுஷன். சம்பளமே கேட்க மாட்டாங்க, போட்டதை தின்னுட்டு வேலையை பார்ப்பாங்கன்னு பெருசா வாய்கிழியே சொன்னாரு இல்ல. ஆனா நீ சுத்தி வலிச்சு மூக்கத்தோற வேலையை பாக்குறல. இத பார், நீ எப்படி கேட்டாலும் சரி சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். ஜாக்கிரதை, உனக்கெல்லாம் சம்பளம் கிடையாதுன்னு சொல்லித்தான் உன்னை வேலைக்கு சேர்த்தோம், ஞாபகத்துல வச்சுக்கோ. ஐயோ, நான் அப்படிலாம் கேட்க மாட்டேம்மா. பிரின்சிபல் டைம் கொடுத்ததும் எப்படியாவது நானே ஏற்பாடு பண்ணி பணத்தை கட்டிடுவேம்மா. போயிட்டு வரேம்மா. ஏய், என்ன போறேங்கிற? நான் ஒன்னும் உன்னை போ சொல்லலையே. வீட்டுல 1008 வேலை இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறமா போ. காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வர சொல்லியிருக்காரு, போயிட்டு உடனே வந்துடுறேம்மா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. போன இடத்துல வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? எனக்கு இங்க வேலை கட்டு போயிடுமே. இத பார், 2 மணிக்கு பாருக்கு சிக்கன் அனுப்பணும், ஃபிங்கர் சிப்ஸ் அனுப்பணும், நெத்திலி அனுப்பணும். ஏடி, நீ பாட்டுக்கு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டேன்னா இதெல்லாம் யார் செய்வா? உங்க அப்பா அத்தா வந்து செய்வாங்களா? உன் தங்கச்சி இங்க தானே இருக்கா? இவதான் நல்லா வாய் பேசுவாள்ல, ஊமை இல்லையே. இத பார், பிரின்சிபல் கிட்ட இவளையே போய் பேச சொல்லு. நீ போய் உள்ள போய் வேலையை பாரு போ. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அவ பேசி பார்த்து முடியாமதான் என்ன வர சொல்லியிருக்காங்க. நானும் போலனா அப்புறம் அவ படிப்பு கெட்டு போயிடுமா? ஆமா, பெரிய பொல்லாத படிப்பு. இதுங்கெல்லாம் படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போதுங்க பாரு. ஏய், அவளே போய் பேச சொல்லுடி. இல்லன்னா காலேஜ் எல்லாம் தலை மூடிட்டு வந்து வீட்டுல வந்து வேலை பார்க்க சொல்லு. போங்கறேன்ல, போ. இல்லம்மா, நான் கண்டிப்பா போகணும். என்னடி சொல்ல சொல்ல ஏத்து பேசிட்டு இருக்க? உன்னை நான் அனுப்பிடுவேன். இதுங்கெல்லாம் கூட்டிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்களா? ஏய், ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, உங்க அக்கா வரமாட்டா, போங்க. அவளுக்கு நிறைய வேலை இருக்கு, போங்கன்றேல. என்ன, உங்க 2 பேருக்கு காது அவஞ்சு போச்சா? உங்ககிட்ட தானே சொல்றேன், போய் தொலைங்க. அட போங்க. ஏய், அங்க என்னடி பார்வை? அதுங்களுக்கு வழி பார்த்து போக தெரியும். நீ போய் தக்காளியையும் காலிஃப்ளவரையும் கட் பண்ணு, போ போ. என்ன இது? நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பிரியா கீர்த்தனா மனோஜ் வர காணோம். நேரமாயிட்டே போகுதே. என்ன இது, 2 பேர் மாத்திரம் வராங்க, பிரியாவை காணோம். சித்தப்பா,
என்ன இது 2 பேர் மாத்திரம் வரீங்க? அக்கா எங்க? அக்காவை சித்தி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வீட்ல நிறைய வேலை இருக்கு, அத பாரு. வெளியில எல்லாம் போக வேண்டாம்னு சித்தி சொல்லிட்டாங்க சித்தப்பா. என்னம்மா சொல்ற? காலேஜ்ல ஃபீஸ் விஷயமா பிரின்சிபல் பார்க்க வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே? சொன்னாங்க. அத கேட்ட உடனே தான் சித்திக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. இப்போ டைம் கேட்க போவ, அப்புறம் என்கிட்டயும் வந்து சம்பளம் கேட்பேன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவங்க விடவே இல்லை சித்தப்பா. ஒழுங்கா வேலையை பாருன்னு வீட்லயே இருக்க வச்சுட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது சித்தப்பா? அப்பாவுக்கு காரியம் பண்ண போகணும், அக்கா இல்லாம எப்படி போறது? சித்தப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படியாவது அப்பாவுக்கு காரியம் பண்ணிடணும்னு பார்த்தா முடியாம போயிடும் போல இருக்கே. 9 மணிக்கெல்லாம் காரியம் பண்ற இடத்துல நாங்க இருந்தாகணுமே. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயர் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க சாமி. என்ன கணேசன், கிளம்பியாச்சா இல்லையா? டைம் ஆயிட்டே இருக்கு. 9 மணிக்கெல்லாம் காரியம் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? இல்ல மறக்கல சாமி, இதோ வந்துட்டே இருக்கோம். சரி சரி, சீக்கிரம் வாங்க. சரிங்க சாமி, இதோ வந்துடுறோம். ஐயர் நேரமாச்சுன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன இந்த போன் காலையில இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ, இந்த மனுஷன் தான் போன் பண்றாரு. என்னையா, தண்ணியிலோட எல்லாம் வந்து இறங்கிருச்சா இல்லையா? அதெல்லாம் வந்து இறங்கிருச்சு. ஆனா இப்ப நான் அதுக்கு ஃபோன் பண்ணல பவானி. பின்ன எதுக்கு போன் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பாருக்கு பக்கத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. அங்க வர்றவங்க சரக்கு வாங்க வருவாங்க இல்லையா, அதான் கடைக்கு முன்னாடி கூட்டமா நிக்கிறாங்க. யோ, யாராவது இறந்தாங்கன்னா பார்ல நல்லா வியாபாரம் ஆகுமே. உடனே பாரை திறந்து வைக்க சொல்லு. போலீஸ் வந்துச்சுன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா மாமூல் கொடுத்து சமாளிச்சுக்கலாம். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். பாரை ஓபன் பண்ணணும்னா சைட் டிஷ் வேணும் இல்லையா பவானி? அதெல்லாம் ரெடியா இருக்கியா? இன்னைக்கு என்னமோ தெரியல, பிரியா காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணிட்டா. நீ உடனே அந்த செல்வத்தை அனுப்பிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லு. செல்வமா? அவன் 10 மணிக்கு தான் வருவான். அவன் வந்து அவன்கிட்ட நான் சொல்லி அதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு வரதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வீட்டுல தண்டமா ஒருத்தி இருக்காளே, அவ கிட்ட கொடுத்து அனுப்பு. யோ, அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கியா இங்க? சரி, நீ வேற டெத்துன்னு சொல்லிட்ட. சாயந்தரம் வரைக்கும் வியாபாரம் சூடா நடக்குமே. அதுக்கு வேற சரக்கு அனுப்பணுமே இப்போ. யோ, இப்ப அந்த பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாதியா? ஒண்ணு செய், நீ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நான் எப்படிமா? நான் இங்க போலீஸ் யாராவது வந்தா சமாளிக்கலாம் இல்லையா? நீ எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்து அனுப்பு. ஒரு ஆட்டோவை பிடிச்சு அதுல எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு. அவளை எப்படியா? ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை எப்படி அனுப்புறது? நான் என்ன பார் வேலை செய்யவா கூப்பிட்டேன்? ஆட்டோல சைட் டிஷ் தானே எடுத்துட்டு வர சொல்றேன். அவளை அனுப்பிச்சிடு, நான் ரோட்ல நின்னு வாங்கிக்கிறேன். என்ன யோசிக்கிற? சரி, அவளையே அனுப்பி வைக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும். ஏய் பிரியா,
சரி, இந்த 2 தூக்குல என்னடி இருக்கு? சுண்டலும் வேர்க்கல்லையும் இருக்கு. ஆ சரி, இதை உடனே எடுத்துக்கிட்டு தெரு முனையில ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அங்க போய் அண்ணாச்சி பேரை சொன்னேன்னா நேரா உன்னை கொண்டு போய் பார்ல இறக்கி விட்டுருவாங்க. இந்த 2ஐயும் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. பாருக்கு போகணுமா? நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். ஏய், என்ன பெருசா சீன் போடுற? உன்னை என்ன பார்ல போய் வேலை பார்க்கவா சொன்னேன்? இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு தானே சொல்றேன். இல்லம்மா, வீட்ல எவ்வளவு வேலை வேணாலும் சொல்லுங்க, செய்வேன். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏடி போக மாட்டேன்? நான் என்ன தினமும் உன்னை போக சொல்றேன்? இன்னைக்கு ஒரு அவசரம், கொண்டு போய் கொடுன்னா என்னமோ முடியாதுங்கிற. ஏய், எடுத்துட்டு போ. மா ப்ளீஸ்மா, என்ன புரிஞ்சுக்கோங்க. அங்க போறதுக்கு எனக்கு பிடிக்கல, அவமானமா இருக்கு. இத பாரு, வேலைன்னு வந்துட்டா மான அவமானம் எல்லாம் பார்க்க முடியாது. சொல்ற வேலையை செஞ்சுதான் ஆகணும். புரிஞ்சுதா இல்லையா? எடுத்துட்டு போ. இல்லன்னு வச்சுக்கோ, இன்னியோட உன்னையும் உன் தம்பி தங்கச்சியையும் தொலைச்சு தலைமுழுகி வீட்டை விட்டு துரத்திடுவேன்.